Hi friends, welcome to Amina Samayal. Today நம்ம சேனல்ல ரவை வச்சு 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். இது எப்படி பண்றான்னு வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை புதுசா பார்க்கறவங்க இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி பண்றதுக்கு நான் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் ரவை, 1 கப் ரவைக்கு 3/4 கப் சுகர், 2 கப் பால், 15 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய் பொடியா தட்டி வச்சிருக்கேன். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டுக்காங்க. பாருங்கள், நெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். அதே இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் ரவையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த நெய்யிலேயே ரவை நல்லா வறுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். கைவிடாமல் வறுக்கணும். பாருங்க, நெய்யில் ரவை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வறுத்துட்ருக்கிறேன். வறுக்கவே அந்த மனம் நல்லா ரவையோட அந்த நெய்யோட மனம் நல்லா வருங்க. இது நல்லா நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்த அளவுக்கு இதை அப்படியே வறுத்து விட்டுக்கோங்க. ரவை வந்து நல்லா பொடி ரவையாக எடுத்துக்கோங்க. பெரிய ரவை விட பொடி ரவையாக எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்வீட் சேர்க்க சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ரவை பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் ரவை வறுத்துக்கிட்டீங்கனாலே போதுமானது. இப்போ இதில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது தான் இதை ஊற்றணும். இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு பால் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணுங்க. ஹீட்டில் போட்டிங்கன்னா தான் அது நல்லா குக் ஆகும். பாருங்கள், இப்போ கட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், பால் சேர்த்ததுமே நான் நல்லா கிளறிட்டேன். இதை ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ரவை பாருங்கள், பால்லே நமக்கு நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். கொதிக்கிற பால் ஊற்றும் போது ரவை நம்மளுக்கு சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறிட்டேன். இப்போ இதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற ஏலக்காவை சேர்த்துக்கலாம். அதோட எடுத்து வச்சுருக்கிற சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு 3/4 கப்பு சுகர் சரியாக இருக்கும். சர்க்கரை போட்டதுமே இதை நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை வேறு நல்லா மெல்ட் ஆகும். சர்க்கரை பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம இப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கலாம். ரவை பாருங்கள் சர்க்கரையோட நல்லா அப்செட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 10 பாதாம் பருப்பு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரவை வச்சு 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பண்ணிவிட்டோம். நம்ம வீட்டில் திடீர்னு யாராவது கெஸ்ட்டு எதாவது வந்துட்டாங்கன்னா ரவை மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு இந்த ரெசிபி நம்ம பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.